ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, கர்த்தருடைய திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது பரிசுத்த லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம், அதிகாரம் 19, வசனம் 9. லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயு என்ற ஒரு பக்தனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஒத்தாசையை அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற காரியங்களிலே ரட்சிப்பை, ஒரு மகிமையான விடுதலையை கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இந்த திருவசனத்திலே உள்ள ஆழங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைபட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, கர்த்தர் தாமே அவர் நமது வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 127 அருமையாய் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய குடும்பத்தையும் கட்டுகிறார், நம்முடைய வீட்டையும் கட்டுகிறார். அவருக்கு அதிலே முதல் மற்றும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் கடந்த காலங்களிலே அவரை தேடி இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் அதிலே மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவரையே நாம் நம்பி, அவரையே அண்டிக் கொண்டு, அவரையே பற்றி கொண்டு, அவரோடு கூட நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. ஆகவே அவரே நமக்கு இந்த வீடு மற்றும் குடும்பத்தையும் அவரே கட்டி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வீட்டை கட்டும்போது அந்த குடும்ப தலைவன், குடும்ப தலைவிக்கு கர்த்தர் ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கிறார். அதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 17வது திருவசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வெளியே உன் வேலையை எத்தனைப்படுத்தி பின்பு உன் வீட்டை கட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று தமிழ் மொழியிலே ஒரு பழமொழி உண்டு, உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்லி. ஒவ்வொரு ஆணும் ஒரு நிரந்தர வருமானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். பிரியமானவர்கள், அதுவும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் குறிப்பிடுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதற்காகவும் நாம் கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த காரியங்களிலே இதற்கு முன்பதாக இதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பீர்கள் என்றால், இப்பொழுதே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவரே, இந்த காரியத்திலே நான் உம்மாலே தான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலே, அங்கே அரசன் சாலமோனுடைய நாட்களிலே அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய்
தங்கியிருப்பான், குடியிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வருமானத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்கள், அதன் மூலமாகத்தான் இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. பெண்களுக்கும் அப்படித்தான். பெண்களுக்கும் கர்த்தர் ஒரு வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது, அவள் செய்கையின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. குணசாலியான ஸ்திரீயை குறித்து குறிப்பிடும்போது அவளுடைய அலுவல்கள் எல்லாம் வீட்டை சுற்றிலும் அமைந்திருக்கிறது. சங்கீதம் 128 மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. பாருங்கள், பெண்ணுக்கு குடும்ப கடமையும் இருக்கிறது. ஆகவே அதனோடு கூட சேர்த்து அதை சுற்றிலும் அவள் தன்னுடைய ஒரு வருமானத்தை அவளும் வைத்திருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்கள், இந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுத்து இந்த வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஊழிய பாதையில் தேவ கிருபையினாலே வாலிப பிள்ளைகள் ஆலோசனைக்காக ஜெபத்திற்காக வரும்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் நூற்றுக்கணக்கான வாலிபர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்களுக்கென்று ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை மற்றும் தொழிலுக்கு அடுத்ததான காரியங்களிலே அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பெற்றோர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாக, நல்ல உயர்ந்த வேலைகளில் இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிள்ளைகள் அந்த காரியத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் இருந்திருப்பார்கள். சில நேரங்களிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சில வாலிபர்களுக்கு ஆண்டவரே அவர்களோடு பேசி, நீ இந்த காரியத்திலே ஒரு அக்கறை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறாய், நீ என்னிடத்தில் கேள், உனக்கு நன்மைகளை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில வாலிபர்களுடைய வாழ்க்கைகளிலே நிரந்தர வருமானத்தை கொடுத்து அவர்கள் வேலைக்கு அடுத்தபடியாகவும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த பிரகாரமாகவும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை மற்றும் தொழிலுக்கு அடுத்த காரியங்களில் இன்னும் ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். என்று நாம் கடைசியாக ஜெபிக்கும் போது நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகிய, அதாவது அந்த காலத்தில் இருந்த மக்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கதரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார், நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உங்கள் குடும்ப வீட்டையும் கட்டி எழுப்புவார். இந்த நீதிமொழிகள் 24:27 நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீர்கள் என்றால் அதில் அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பிளான் யுவர் செல்ஃப். ஆமாம், வெளியிலே திட்டமிடு, முன்கூட்டியே வித்தவுட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே திட்டமிடு, பின்பு அதை வயலில் ஒழுங்காக்கி அதை உங்களுக்கென்று கர்த்தர் வைச்சிருக்கிற எதிர்காலத்தின்படி அதை ஒழுங்காக்கி கொள்ளுங்கள். முன்னக்கூட்டியே திட்டமிடுங்கள், அதை ஒழுங்காக்கி கொள்ளுங்கள், பின்பு உன் வீட்டை கட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று வேலை தொழிலுக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் முன்னக்கூட்டியே திட்டமிட வேண்டும், அதிலே கர்த்தராகிய தேவனை நம்பி அவரே அண்டிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமை கர்த்தர் மகிமையின் தேவன் அழைத்த பொழுது அவர் தாம் செல்லுகிற இடம் என்னதென்று அறியாதபடிக்கு புறப்பட்டு செல்லுகிறார். ஆங்காங்கே சென்று
அங்கே சில இடங்களிலே மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு போய் அவர் பெயர் சாபாவிலே வந்து அங்கே கூடாரம் போடுகிறார். பாருங்கள், அவர் அந்த பகுதிக்கு வந்த பொழுது அது கடுமையான வனாந்தரம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருந்தபடியினாலே அங்கே அந்த பெயர் சபாவை ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறார். அங்கே ஒரு நல்ல பலனை கொடுக்கிறார், நல்ல செழிப்பை கொடுக்கிறார், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இன்றும் ஆபிரகாமை இன்று ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் எங்கள் பிதா என்று சொல்கிறார்கள், இஸ்மவேல் மக்கள் எங்கள் தகப்பன் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நம்முடைய குடும்ப வீட்டை கட்டுகிறவர். அதில் வருகிற சங்கடங்களிலே நாம் அவரை நோக்கி கூப்பிட பழக வேண்டும். முதலாவதாக இன்று குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்போது ஆண்டவரை தேட வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அவருடைய திட்டப்படி, அவருடைய சித்தப்படி அந்த குடும்ப வாழ்க்கையை அவர் எழுப்ப நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவரே கட்டி எழுப்புவார். அவர் கட்டி எழுப்பின பின்பும் அதில் வருகிற சவால்களிலே, நெருக்கடிகளிலே அவர் நமக்கு உதவி செய்து அந்தந்த காரியங்களிலே நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வருகிற இக்கட்டுகளிலிருந்து ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த லூக்கா 19வது அதிகாரத்திலே சகேயு என்கின்ற ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்கிறோம். அவர் அந்த காலத்தில் யூத மக்களுக்கு நடுவில் அவர் ரோமானிய ஒரு அரசு பதவியில் இருக்கிறவராக, வரி வசூலிக்கிறவராக இருந்தார். சோத்திரம். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் வரி வசூலிக்கிறவர்கள் நியமித்ததை விட அதிகமாக வரி வசூலித்து கொண்டு இருந்தார்கள். ஆகவே மக்களுக்கு நடுவில் அவர்கள் ஒரு வெறுப்பை சம்பாதித்திருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி அவரை பார்த்து கொண்டிருந்தார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து சென்ற பொழுது அவர் அந்த பாதையில் சகேயு அமர்ந்திருந்த அந்த இடத்தை பார்த்து அவர் சகேயு ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அவரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். சகேயுவோய், நீ கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார். பாருங்கள், அது ஒரு தெய்வீக வெளிப்பாட்டின்படி அந்த சகேயுவை கூப்பிடுகிறார். உடனே சகேயு ஒரு எதிர்பாராத ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறார். இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். பாருங்கள், அவர் தவறாய் பணம் சம்பாதித்ததை குறித்து இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் அந்த இயேசுவின் சமூகம், இயேசுவின் பிரசன்னம் அவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் சொல்லிவிடுகிறார், அவர் ஸ்தோத்திரம், தான் தவறாய் சம்பாதித்த பணங்களை எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த இடத்துல அவரிடத்துல ஒன்றும் சொல்லாமலேயே சகேயு தன்னார்வமாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய சொத்தில் நான் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலாயிலும் அநியாயமாக நான் பெற்றிருப்பேன் என்றால் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகமே நம்மை உணர்த்து வைக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மறைவான தவறான தீமையான காரியங்களை உணர்த்துகிறதாக உள்ளது. ஆவியானவர் அப்படி செய்கிறார். நாம் அதற்கு கவனமாய் செவி கொடுக்கும்போது, மனம் திரும்பும்போது, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்படுகிறது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நொடி தாமதிக்காமல் உடனே அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே நம்முடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவருடைய கண்கள் நம்மை விட்டு நோக்குகிறது.
ஒருவேளை நமக்கு வருமானத்திலே பற்றாக்குறைகள் காணப்படலாம். ஸ்தோத்திரம். நமக்கு ஒருவேளை இன்னும் ஒரு நிறைவு, அதாவது ஒரு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படக்கூடாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நீங்கள் கதரும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்கள், சாலமோனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருப்பார். பாருங்கள், இந்த ரெண்டுமே ஒரு வீட்டிலே ஒரு நபருடைய வாழ்க்கையில் அங்கே அத்திமரம் என்பது நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மரம் இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படுகிறது. அதனுடைய பழங்கள் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவைகள். அந்த மரமுமே இருப்பது மிக நல்ல ஒரு பிரயோஜனம் என்று சொல்லுகிறாங்க. அதே போல் திராட்சை செடியின் பழங்களையும் கர்த்தர் நமக்கு ஒரு பிரயோஜனமாக நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தர் என் வீட்டை கட்டவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? இன்று ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். ஒருவேளை வாலிப தம்பிமார் தங்கைமார் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு வருமானத்தையும் தாரும், என்னுடைய குடும்ப வீட்டை நீரே கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக செய்து அவரே அந்த வீட்டிலே அவர் உலாவுகிறவராக, உங்கள் வீட்டை தொடர்ந்து கட்டி எழுப்புகிறவராக, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களுடைய தொழிலிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக, கனம் பண்ணுகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம். இன்னும் தேவனுடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆவியானவர் சொல்கிறார், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். பூமிக்குரிய நன்மைகள் நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பூமிக்குரிய காரியங்கள், ஆகாரம், உடை போன்ற காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிறார்கள். சில பேர் அதைத்தான் தேடி அதையே குறிக்கோளாய் வைத்து அதையே நோக்கமாய் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும், நிறைவாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சில உருவகங்களை பயன்படுத்துகிறார். பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளுக்குரிய போஷிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதே போல் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஆமாம், அவைகளை ஆண்டவர் அருமையாய் விதவிதமாக வண்ண வண்ண பூக்களாக அவைகளை உடுத்தி வைக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார், சாலமன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் கூட அப்படி ஒரு அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார், சேர்த்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்றால் எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், இருளின் அதிகாரத்தை நின்று விடுதலையாக்கி குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு நம்மை பிதாவாகிய தேவன் உட்படுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனேயே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர ஆரம்பித்து விட்டது. இயேசுவானவர் குறிப்பிட்டார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறதே என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அவர் அழகாய் சொன்னார், சத்துருவாகிய சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழ கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அந்த 1000 அதிகார பிரபுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையிலேயே அப்புறப்படுத்தி விட்டார். சிலுவையிலே அவனுக்கு மனுக்குலத்தின் மீது இருந்த அந்த ஹோல்டையும் நீக்கிவிட்டார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை நீக்கிவிட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம்
விசுவாசித்து பரலோக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவிலே வருகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அதில் ஒரு வேத பண்டிதர் குறிப்பிடுகிறார், இருளின் அதிகாரத்தினின்று நீங்களாக்கி குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் டிரான்ஸ்லேட்டட் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹிஸ் சன், அங்கே டிரான்ஸ்லேட்டட் என்கின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதாவது 2 பேர் அதிசயமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒருவர் ஏனோக்கு, மற்றொருவர் எலியா. 2 பேரும் அதிசயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதே வேர்டு இங்கேயும் யூஸ் பண்ணப்படுகிறது. தமிழில் உட்படுத்தி இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், we were translated into the kingdom of his son. அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்கிறது என்றால் அதிசயமாய் நடக்கிறது. இனி இருளின் அதிகாரத்திற்கு, இருளின் ராஜ்யத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இடமில்லை. அவர்கள் எல்லைகளிலே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை பரிமாணம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த தேவதூதர்கள் அவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக நீதியுள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த நீதியை புரிந்து கொண்டு அந்த நீதிக்கு அவர் கிருபையினால் உட்படுத்துகிறார். சிலுவையிலே அவர் சம்பாதித்த அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக சம்பாதித்தார். நம்மை மீட்கும்படியாக அதற்கான விலை கிரயத்தை கொடுத்தார். சங்கீதக்காரன் சொல்கிறார், மீட்கும் பொருளை ஒருவரும் கொடுக்க முடியாது. இன்று மனுக்குலத்தின் பாவம், அக்கிரமம், மீறுதல் தொலைக்கப்பட, நீங்க கழுவப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய முதல் வருகையில் அவர் தன்னையே பலியாக்கினார். அதன் மூலமாக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதின் மூலமாக ஸ்தோத்திரம், நம்முடைய குற்ற மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் பரலோக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்படுகிறோம். அவர்களுடைய நீதிக்குரியவர்களாய் மாறுகிறோம். தொடர்ந்து ஆவியானவருடைய நிறைவை நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, அவருடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்திலே, அவருடைய நீதியின் வெளிச்சத்திலே அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், சகை அதைத்தான் அனுபவித்தார். அந்த வெளிச்சம் அவருடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அவர் அதுக்கு மறுப்பு சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இன்று உலகத்திலே சில பேர் அவர்கள் வெளிச்சத்திற்கு வர விரும்புவது கிடையாது. இருளையே அதிகமாக நேசிக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் அதில் ஒரு தவறு இழைக்கக்கூடிய ஒரு சுபாவங்களுக்குள்ளே சென்று விடுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த வெளிச்சத்தின் பாதையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பூமிக்குரிய நன்மைகள் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். பிசாசு கொடுக்கறது மாதிரி கொடுத்து அவன் மனிதர்களுடைய ஆத்துமாவை வஞ்சித்து அவர்களை இருளுக்குள்ளும் அதை தொடர்ந்து சாபத்துக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் கொண்டு போகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தையும் கிருபையையும் இரட்சிப்பையும் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகள் 14:1 சொல்லப்படுகிறது, புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். அதே போல் நீதிமொழிகள் 34:1 குணசாலியான பெண் வீட்டை கட்டுகிறாள். இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். ஆமாம், தேவன் கொடுக்கிற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலிலே நாம் வளர வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது, புத்திமதியை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இட் இஸ் லைஃப் ஃபார் யூ மை சன், மை டாட்டர். அந்த தேவன் கொடுக்கிற புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தையின்படி வருகிற புரிந்து கொள்ளுதல், அது நமக்கு இன்னும் தேவன் விரும்புகிற அளவுக்கு பூரணப்பட நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். புத்திமதியை காத்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நீதிமொழிகளிலே குறிப்பிடுகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார்,
அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். யாக்கோபு 1வது அதிகாரமும் அப்படி சொல்லுகிறது. ஆமாம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். பாருங்கள், இன்று ஸ்கூல் மற்றும் கல்லூரியிலே ஆசிரியர்கள் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் அறிவையும் பரிசுத்த அறிவையும் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஃபீல்டு, வேலை, தொழில், அந்த காரியங்களிலும் கொடுக்கிறார். ஆமாம், நான் எத்தனையோ தலை சிறந்த விஞ்ஞானிகளினுடைய வாழ்க்கை அனுபவங்களை வாசித்து இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன் அவர்களெல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை அறிக்கை செய்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற வேலை தொழிலிலுமே கர்த்தர் அந்த அறிவை புரிந்து கொள்ளுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தர் கொடுக்குற அந்த புரிந்து கொள்ளுதலிலே நம்ம வளர நம்மை அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய குணம், நற்குணம் நமக்குள்ளே வெளிப்பட விட்டு கொடுப்போம். அப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு இன்னும் மேன்மைகளை, கனத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு வீட்டை கொடுக்கும் போதும் அவர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மளை சில காரியங்களுக்கு அழைக்கும் போது, அவருடைய வார்த்தை நம்மை சந்திக்கும் போது, திருவசனத்தின்படி ஆவியானவர் நம்மை வற்புறுத்தும் பொழுது கர்த்தருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் லூக்கா எழுதின புத்தகத்தில் 14வது அதிகாரம் 17, 18, 19 வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு விருந்துக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய சமூக பழக்கம் என்பதே ஒரு விருந்து சாலையின் அனுபவம். உன்னத பாட்டிலே வாசித்து பாருங்கள். அந்த விருந்துக்கு அழைக்கும்போது ஒருவர் சொல்கிறார், எனக்கு இப்போதான் திருமணம் ஆகியிருக்கு, அதனால் நான் வர முடியாது என்று சொல்கிறார். இன்னொருவர், நான் இப்போ தான் 2 காளை மாடுகளை வாங்கியிருக்கிறேன், 5 காளை மாடுகளை வாங்கியிருக்கிறேன், நான் அதை ஏரிலே பூட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் வயல்வெளி நிலத்தை வாங்கியிருக்கிறேன், ஆகவே என்னால் வர முடியாது என்று சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையின்படி நேரடியாக நம்மை சந்தித்து அழைக்கும் போது நாம் அதற்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை, வீட்டை காரணம் காமிச்சு நம்ம என்ன பண்ணி விடக்கூடாது? கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலின் காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்மை அந்த காரியத்திலே கர்த்தருக்கு முதுகை காட்டிவிடக்கூடாது. கர்த்தர் அதை கவனித்து கொண்டு இருக்கிறார். அதே போல் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 34, 35, 36. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 2வது வருகையில் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே 3 காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், 2 பேர் படுக்கையில் இருக்கிறார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். 2 பெண்கள் மாவரைத்து கொண்டு இருக்கிறார்கள், வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 2 பேர் வயலில் இருக்கிறார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அதுக்கு என்ன காரியம்? கர்த்தர் இந்த குடும்ப வீட்டை கொடுக்கும்போது அதை கர்த்தருக்கு பிரியமாக, ஏற்புடையதாக, தகுதியாக, அவருக்கு உகந்ததாக அவன் அனுசரித்தபடியினால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆவியானவர் நம்ம இன்று ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறார். நான் என்னுடைய குடும்ப வீட்டை கர்த்தருக்கு பிரியமாக நான் அனுசரித்து கொண்டு இருக்கிறேனா? சங்கீதம் 132:2 வாசித்து பாருங்கள். பக்தனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் அவருக்கு ஒரு கூடாரத்தையும் ஆயத்தம் பண்ணும் வரைக்கும் நான் என்னுடைய படுக்கை மஞ்சத்திலே நான் இருப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், எவ்வளவு வைராக்கியமாக அவர் கர்த்தருடைய பணியை செய்தார். இன்று நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணி பார்ப்போம். இன்று என் குடும்பத்தில் இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆவியானவர் சொல்கிறார், நம்மை நாமே ஆராய்ந்து நிதோனிப்போமானால் நாம் ஆக்கினைக்கு உட்பட மாட்டோம். வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளே அனுசரித்தார்கள், மற்றொரு பக்கம் அவர்கள் மூலமாக தேவ திட்டம் இந்த பூமியிலே சிறப்பாக நிறைவேறி கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று இஸ்ரவேல், தாவீது,
தேவ திட்டத்தின்படி அவர்கள் குடும்ப வாழ்க்கையும் அனுசரித்தார்கள், தேவனுக்கு பிரியமாகவும் அனுசரித்தார்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் பாருங்கள், அங்கே கொர்நேலியுவின் வீடு, யோவான் மார்க்குவின் வீடு, காயு பிலமோன் போன்ற பரிசுத்தவான்களின் வீட்டையெல்லாம் பாருங்கள். ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையை பண்ண விரும்புகிறார், செழிக்க பண்ண விரும்புகிறார். அதன் மூலமாக தேவ திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்று உங்கள் வீட்டிற்குள்ளே வல்லமையாய் வெளிப்படுகிறதை ஸ்தோத்திரம் நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கதறுங்கள். ஸ்தோத்திரம். குற்றங்கள் குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களை எந்த விதத்திலே உணர்த்தினாரோ அந்த விதத்திலே, ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை கொடும், உங்கள் இரக்கம் என்னை சந்திக்கட்டும் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு இன்னும் இந்த பகுதியில் உங்களுடைய நன்மைகள் வர வேண்டும், ஆசீர்வாதம் வர வேண்டும், நீரே வீட்டை கட்டும்படிக்கு உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவருடைய கரம் சர்வ வல்லமையுள்ள கரம், பிரியமானவர்களே, அதிசயமான கரம், மகிமையான கரம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கரம் இன்று ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருக்கிற சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நீங்கட்டும். சில கொடிய வியாதிகள் உம்முடைய நாமத்தினாலே மறையட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே, ஒரு நிரந்தர வருமானம், வேலை வாய்ப்புக்காக எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நன்மைகளை கட்டளையிடுவீராக. அவர்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு செய்வீராக. செழிப்பை கட்டளையிடுவீராக, மேன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுக்கு பிரியமாக உம்முடைய ராஜ்ய பணியிலே அவர்கள் ஆண்டவரே இந்த நாளிலே அர்ப்பணிக்க, அதிலே உமக்கு முன்பதாக நடக்க, உம்முடைய நாமத்தினாலே அந்த பகுதிகளிலும் தேவனுடைய திட்டம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறோம். அதிலும் உம்முடைய வெளிப்பாடுகள், கிருபை வரங்கள், உம்முடைய அபிஷேகம் இப்பொழுதே இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அதில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும், நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். தேவனுக்கு பிரியமான கொர்நேலியுவின் குடும்பத்தை போல, மார்க்குவின் குடும்பத்தை போல, காயு பிலமோன் போன்ற பரிசுத்தவான்களின் குடும்பத்தை போல, ஆபிரகாமின் விசுவாச குடும்பத்தை போல ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களை கட்டளையிடுவீராக, செழிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறது. கர்த்தர் இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறார், நன்மைகளை கொடுக்கிறதாக சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.